ஏன் பெட் க்ரூமிங் பண்ணணும்? இப்போ நான் வீட்டில் வளர்த்துற நாய் நானே வந்து குளிக்க வச்சுக்க மாட்டேன், நானே வீட்டில் வந்து முடியெல்லாம் சீவி நானே ப்ராப்பராக வச்சுக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் வைக்க முடியுங்க. பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து இந்தியன் ப்ரீட்ஸ் வந்து வளர்த்துறதே கிடையாது. இந்தியன் ப்ரீட்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த சீதோஷ்ண நிலைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பெட்ஸ். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கோம்பையோ சிப்பிப்பாறையோ இல்லை வந்து நம்ம ராஜபாளையம் டாக்ஸோ எந்த மாதிரி வெதர் கண்டிஷனில் வேணால் அடாப்ட் ஆகிக்கும், நம்ம ஊர் வெதர் கண்டிஷனுக்கு. பட் நம்ம வளர்க்குறது எல்லாமே ஃபர்ரி ப்ரீட்ஸ். பட் இந்த மாதிரி பெட்ஸை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரப்போ இந்த பெட்டுக்கு தேவையான சீதோஷ்ண நிலை நம்ம ஊரில் கிடையாது. அப்போ அதுக்கான ப்ராப்பர் அதோட கம்ஃபர்ட்டை நம்ம என்ஷோர் பண்ணிக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்படி என்ஷோர் பண்ணால் மட்டும்தான் அந்த பெட்டு அதோட லைஃப்பை ஹாப்பியாக வாழ முடியும். நான் சும்மா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ரோட் சைடில் இருக்கிற ஒரு நாளுக்காக ஏதோ டாக் நம்ம நகை வெட்டியிருக்கோமா? யாருமே வெட்டினது கிடையாது, அதுவும் நகை வளர்ந்தது கிடையாது, அப்படியே இருக்கும். அது ஏன்னா நேச்சுரலி அது விளாட்றப்போ ஆடுறப்போ மண்ணில் விளாட்றப்போ அது வந்துட்டு நகம் கிரைண்ட் ஆயிரும். பட் வீட்டுக்குள்ள வளர்த்துற பெட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பால்கனியில் இருப்பாங்க, நம்ம வந்து நம்ம ஹால் இருப்பாங்க, எல்லாமே டைல்டு ஃப்ளோர். இப்போ இந்த இடத்துல கிரைண்டாக இருக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. அப்போ அந்த பெட்டுக்கு வந்து நகை கொஞ்சமாக டர்னாக யூ ஷேப்பில் வந்துச்சுன்னா பெட்டுக்கு வந்து பெயின் வரும், அதுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வரும், அதுக்கு ஜாயிண்ட் பெயின்ஸ் வந்ததுன்னா அப்புறம் பெட்டே கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அப்போ இந்த பெட்டை ப்ராப்பராக க்ரூம் பண்ண வச்சா தான் அந்த பெட் ஹாப்பியாக இருக்கும்.